உனக்கு முன்ன பின்ன தெரியாத யாரோ ஒரு பொண்ணு பொய் சொல்ல மாட்டான்னு நம்புற நீ, உனக்கு நல்லா தெரிஞ்ச உன் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் உன் கூட வரப்போற சத்யாவை ஏன் நம்ப கூடாதுன்னு தான் நான் கேக்குறேன். தொடர்பு கொள்ள நினைக்கும் எண் தற்போது உங்களுக்கு பதில் அளிக்கவில்லை. என்ன சத்யா, நீங்க எவ்வளவு நேரமா போன் பண்ணிட்டு இருக்க? எடுத்து ஒரு ஹலோ சொல்ல முடியலையா உங்களால? நான் எவ்வளவு தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? நீங்க யாருமா? ஹலோ ஹலோ, நீங்க யாரு சார்? இந்த செல்போன் உங்ககிட்ட எப்படி வந்துச்சு? நான் வலசரவகன் ஜீவா பார்க்க கிட்ட இருந்து பேசுறேம்மா. இந்த போனுக்கு சொந்தக்காரு உங்களுக்கு என்னம்மா வேணும்? நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் சார். ஏன் சார் அப்படி கேக்குறீங்க? சத்யாவுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? அது வந்துங்க, அவருக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ங்க. ஆக்சிடென்ட்டா? தைரியமா இருப்பாரு, ஒண்ணும் ஆகாது. முடியல சந்தியா, தைரியமா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா அவருக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு மனசுல தோணிக்கிட்டே இருக்கிறது என்னால தடுக்க முடியல சந்தியா. சத்யாவுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். பாரி, இப்படி எல்லாம் பேசாத பாரி. அவருக்கு எதுவும் ஆயிருக்காது. மேடம், நீங்க சொன்ன இடம் இதான். யார்கிட்ட கேக்குறதுன்னே தெரியலையே. இப்ப என்ன பண்றது? சத்யா நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு பாப்போம். உனக்கு ஃபோன் பண்ணவர் சத்யா நம்பர்ல இருந்தானே ஃபோன் பண்ணாரு. வாடிக்கையாளர் எண் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. என்னாச்சு பாரி? ஆமாமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. சின்ன வயசு பையனா லட்சணமா இருந்தான், பொழைக்கிறது கஷ்டம்னு பேசிக்கிட்டு இருந்தாங்கம்மா. இன்னைக்கு ஆக்சிடென்ட்
கேஸ் எதுவும் வந்த மாதிரி தெரியலையே மேடம். ஐயோ ப்ளீஸ் சிஸ்டர், தயவு செஞ்சு கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க. என்னாச்சு பாரி? போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுடி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சந்தியா. ஒன்னும் ஆகாது பாரி, விசாரிக்கலாம், பயப்படாத. அந்த கடைக்காரர் கிட்ட கேட்டு பார்க்கலாம் வா. ஒரு நிமிஷம் தான் வா. அண்ணா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு பைக் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு போன் வந்துச்சு. இங்க வந்து பார்த்தா யாரையும் காணும். ஆமாம்மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. சின்ன வயசு பையனா லட்சணமா இருந்தான், பொழைக்கிறது கஷ்டம்னு பேசிக்கிட்டு இருந்தாங்கம்மா. ஏம்மா அழுகுற? அவரு இவளை கல்யாணம் பண்ணிக்க போறவரு நிச்சயதார்த்தம் கூட ஆயிடுச்சு. உங்களுக்கு அவர் எங்க கொண்டு போயிருக்காங்கன்னு தெரியுமா? ஹாஸ்பிட்டல் தான் கொண்டு போயிருப்பாங்க. ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணாங்க, ஆம்புலன்ஸ் வரவே இல்லம்மா. அப்புறம் 2-3 சின்ன பசங்க நம்மளே ஆஸ்பத்திரி கொண்டு போலான்னு ஒரு ஆட்டோல தூக்கிட்டு போனாங்கம்மா. அதுக்கப்புறம் தான் ஆம்புலன்ஸே வந்தது. ஒரே டிராபிக் ஜாம்மா. எந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்கன்னு தெரியுமா? அது தெரியலம்மா. இங்க ஒரு பெரிய ஆஸ்பத்திரி இருக்குது, அங்கதான் கொண்டு போனாலும் கொண்டு போயிருப்பாங்க. வா பாரி, இவர் சொல்ற ஹாஸ்பிட்டல்ல போய் பாப்போம். எனக்கு என்னமோ சத்யாவுக்கு எதுவும் ஆயிருக்காதுன்னு தான் தோணுது. கடவுள் இருக்காரு, நீ தைரியமா இரு. வா பாரி. எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆகி ஒருத்தர் கொண்டு வந்தாங்களே, அவங்களை எந்த வார்டில் வச்சிருக்கீங்க? இன்னைக்கு ஆக்சிடென்ட் கேஸ் எதுவும் வந்த மாதிரி தெரியலையே மேடம். ப்ளீஸ் சிஸ்டர், தயவு செஞ்சு கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல பொறுத்த வரைக்கும் எவ்வளவு சீரியஸான கேஸா இருந்தாலும் இங்க என்ட்ரி போடாம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க மாட்டாங்க. அதான் சொல்றேன் மேடம், நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு எந்த ஆக்சிடென்ட் கேஸும் வரல மேடம். ஆக்சிடென்ட் எங்க நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமா, வலசரவாக்கம் ஜீவா பார்க் கிட்ட. அப்ப அங்க பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கே, அங்க விசாரிச்சு பாத்தீங்களா? எதுக்கும் அங்க போய் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் சிஸ்டர். சரி, அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் விசாரிக்கலாம் வா. பயமா இருக்கு சத்யா. சத்யான் யாரையாவது அட்மிட் பண்ணிருக்காங்களா? இல்ல மேடம், இங்க சத்யான்னு யாரும் அட்மிட் பண்ணல. இல்லங்க, மெயின் ரோட்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு எங்களுக்கு ஃபோன் வந்துச்சு. இந்த ஹாஸ்பிடல்ல சேர்த்திருப்பாங்களோன்னு வந்தோம். கொஞ்சம் பாருங்களேன். இன்னைக்கு ஆக்சிடென்ட் கேஸ்னு எதுவும் வரல. ஒரு நிமிஷம் இருங்க, புக்ல பாக்குறேன். இல்ல மேடம், நீங்க சொன்ன பேர்ல யாரையும் அட்மிட் பண்ணல மேடம். சரி, தேங்க்யூ.
தடவை பாடியை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு உங்ககிட்ட பாடியை ஒப்படைச்சிருவோம். போலீஸுக்கும் நாங்கள் சொல்லியிருக்கோம், அவங்களும் வந்துருவாங்க. எங்க ரிலேஷன் ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு ஃபோன் வந்தது. அவர் இந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களான்னு கொஞ்சம் பார்க்க முடியுமா? இன்னைக்கு ஒரே ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் தாங்க வந்துச்சு. செகப்பா இருந்தாரு, ஒரு 26-27 வயசு இருக்கும். ஆமாங்க, அவர்தான். அவர் பேரு சத்யா. அவர் உங்களுக்கு என்னங்க வேணும்? ஹஸ்பண்டா? அவர் தாங்க இவள கல்யாணம் பண்ணிக்க போறவரு. அவருக்கு இன்னும் மயக்கம் தெரியலையே, ஐசியூல தான் வச்சிருக்காங்க. நான் அவரை பார்க்கணுமே. இப்ப பார்க்க முடியுமான்னு தெரியல. எதுக்கும் சீஃப் டாக்டரை பாருங்க, அவர் பெர்மிஷன் கொடுத்தா பார்க்கலாம். இப்ப சீஃப் டாக்டர் எங்க இருக்காரு? வாங்க. சார், இவங்க அந்த ஆக்சிடென்ட் கேஸோட ரிலேஷன். அவரை பார்க்க வந்திருக்காங்க சார். டாக்டர், அவர் உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே? இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாதுமா. மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் தான் எதையுமே சொல்ல முடியும். டாக்டர், நாங்க அவரை கொஞ்சம் பார்க்க முடியுமா? ப்ளீஸ் டாக்டர், ஒரே ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க பாக்குறத பத்தி ஒண்ணும் இல்ல, பட் ஐசியூல இருக்காரு. அங்க போய் நீங்க சத்தம் போட்டீங்கன்னா மத்த பேஷண்ட்ஸ்க்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும் இல்லையா? ஐயோ டாக்டர், அந்த மாதிரிலாம் நாங்க எதுவும் பண்ண மாட்டோம் டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், அவரை பார்த்தாதான் இவ கொஞ்சமாவது அமைதியாவா. ப்ளீஸ் டாக்டர். ஓகே, போய் பாருங்க. டாக்டர் பாரு. என்ன? அந்த ஆக்சிடென்ட் ஆன பேஷண்ட்க்கு பல்ஸ் இறங்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணுங்க. பயப்படாத, தைரியமா இரு. பாரி, ப்ளீஸ், அவருக்கு ஒண்ணும் ஆகாது, தைரியமா இரு. இல்லடி, தப்பு என் மேலதான். நான் மட்டும் அவர் சொன்னதை காது கொடுத்து கேட்டிருந்தா இப்ப அவருக்கு இந்த நிலைமையே வந்திருக்காதுல்ல. ஐயோ பாரி, யாரோ ஒரு பொண்ணு பேச்சு நம்பி முட்டாள்தனமா அவர் மனசு வேதனைப்படுத்திட்டோன்னு நினைக்கும் போது எனக்கு என் மேல கோபமா வருது. சத்தியமா சொல்றேன்டி, அவருக்கு மட்டும் ஏதாவது நாச்சு, சத்தியமா நான் உயிரோட இருக்க மாட்டேன். சந்தியா, என்னடி எப்படி தப்பு தப்பா யோசிக்கிற? பேஷண்ட் உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னீங்க? இவ கல்யாணம் பண்ணிக்க போறவர் டாக்டர். நீங்க? நான் இவ ஃப்ரெண்ட். ஓகே, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். டாக்டர், அவர் கொண்டு இல்ல, அவர் பழிச்சுக்குவார்ல? சொல்லுங்க டாக்டர், அவர் பழிச்சுக்குவார்ல? சாரிமா, உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியல. எங்களால முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணோம், பட் எங்களால அவரை காப்பாற்ற முடியல. ஐ எம் சாரி. என்ன மேடம், என்னாச்சு? என்னன்னு தெரியல டாக்டர், மயக்கம் போட்டு விழுந்துட்டான். இட்ஸ் ஓகே, பயப்படாதீங்க, ஒண்ணும் ஆகாது. டாக்டர், பாரி, டாக்டர். பதட்டப்படாதீங்க மேடம், நீங்க பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன மயக்கம் தான். அவங்களுக்கு குடிக்க ஏதாவது கொடுங்க. ஓகே, இப்போ உங்களை மெதுவா தட்டி எழுப்பி பாருங்க. பாரி, பாரி, எழுந்துருமா. சத்யா, எழுந்துரு பாரி. சத்யா, 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 சத்யா. சத்யா,
சத்யா, நான் இன்னும் எப்படி உயிரோட இருப்பேன்? இல்ல, என் சத்யா போன பிறகு நான் உயிரோட இருக்க கூடாது. நானும் அவரோட போய் சேர்ந்துடுறேன். சொன்னா கேளு. ஐயோ, நீங்க ஒரு தடவை பாடியை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா நாங்க ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு உங்ககிட்ட பாடியை ஒப்படைச்சிருவோம். போலீஸுக்கும் நாங்க சொல்லியிருக்கோம், அவங்களும் வந்துருவாங்க. இப்ப இருக்கிற மனநிலைமையில பார்த்தா தாங்க மாட்டேன் டாக்டர். நான் வரேன். இல்ல, நான் வரேன். என் சத்யாவை நான் பார்க்கணும். சரி, நான் கூட்டிட்டு போறேன், வா. சரி வாங்க. வா பாரு, வா. சத்யா,